ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம அஸ்த சீரீஸ் எபிசோட் 1ல் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? ரேக் மழை பெஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த மழையிலையுமே நனைஞ்சிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கிறாங்க பேமை பார்க்கறதுக்காக. ரேக் ரொம்பவே ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. பேமையுமே போய் பார்க்குறாங்க. என்னதான் அது அவங்க அண்ணனோட காதலியாக இருந்தாலும் ரேக்குக்கு பேமை பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அப்போ பேம் என்ன சொல்கிறாங்க, அவங்களோட பல் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு, உனக்கு ஒரு பல்லு ரொம்பவே சொத்தையாயிடுச்சு, இந்த பல்லை நம்ம கண்டிப்பாக எடுக்கணும்னு சொல்லி ரேக்கு கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ரேக் பேமை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு பேம் என்ன சொல்கிறாங்க, நீ என்ன மாதிரியான பொண்ணு, நீ என்ன பல்ல காட்டிகிட்டே இருக்கிறியன்னு சொல்லி ரேக்கு கிட்டேயுமே சொல்கிறாங்க. ரேக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் பேமுக்காக கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பேமுமே அந்த இடத்துக்கு வரவும் அவங்கக்கிட்ட இது என்னோட அண்ணன் உனக்காக வரைஞ்சி கொடுத்ததுன்னு சொல்லி ஒரு பிக்கையுமே எடுத்து கொடுக்குறாங்க. அதை பார்த்ததும் பேமுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. உனக்கு என்னாச்சின்னு சொல்லி ரேக் அவங்கக்கிட்ட கேட்குறாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு என்னோட அம்மாவோட ஞாபகம் வருது. என் அம்மா இந்த மாதிரி தான் சின்ன சின்ன விஷயங்கள் எனக்காக பண்ணுவாங்கன்னு சொல்லி ரேக்கு கிட்ட சொல்கிறாங்க. உன்னோட அண்ணன் ரொம்பவே டேலண்டான பையன் அப்படின்னு ரேக்கு கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரேக் உடனே யோசிச்சு பார்க்குறாங்க. அவங்க அண்ணன் கூட பேசிகிட்டு இருந்ததை ரேக் அவங்க அண்ணன்கிட்ட சொல்லியிருப்பாங்க. நீ என்னோட டிராயிங்கை மட்டுமே நம்பி இருக்காத, பேமை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு உன்னால் என்ன முடியுமோ அதை நீ பண்ணு. ஒருவேளை இந்த உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு பேம் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ நீ வேறு ஏதாச்சும் ஒரு வழியை சீக்கிரமே கண்டுபிடின்னு சொல்லி அவங்க அண்ணன்கிட்டையுமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அவங்க அண்ணன், நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை, ஆனால் பேமுக்கு டிராயிங்னா ரொம்பவே பிடிக்கும், நான் அதை பார்த்துருக்கேன். நான் பார்க்கும்போது பேம் அந்த டிராயிங்கையே ஒத்து பார்த்துட்ருப்பாங்க. அவங்களோட கண்ணில் தெரியும் அவளுக்கு டிராயிங் எந்த அளவுக்கு பிடிக்கும்னு. எனக்கு இதை விட்டால் வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியலைன்னு சொல்லி அவங்க அண்ணனுமே சொல்லவும் ரேக்குக்குமே என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. அவங்க அண்ணங்கிட்டையுமே சரி ஓகே, நான் உனக்காக படம் வரைஞ்சி தரேன்னு சொல்லி அவங்க அண்ணங்கிட்டையுமே சொல்கிறாங்க. அவங்க அண்ணன் அதை கேட்டுட்டு ரொம்பவே ஹாப்பியாக அங்கேருந்து போகிறாங்க. அடுத்த நாள் காலையில் பேமுக்கு ஒரு மெசேஜ் வருது. நம்ம இன்னைக்கு டின்னர் சேர்ந்து சாப்பிட்லாமான்னு சொல்லி பேமுக்கு கவி டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்ததும் அவங்க நேராக ரேக் ஒர்க் பண்ணுற ரெஸ்டாரண்ட்டுக்குமே வர்றாங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி ரேக்கையுமே தனியாக கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. எனக்கு யார் மேலேயுமே நம்பிக்கை கிடையாது. லவ்ங்கிற பேரில் ஏமாத்துறதுனால எனக்கு அது மேலே கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது. உன்னோட அண்ணனை நான் நம்பலாமா, அவனை டேட் பண்ணலாமான்னு சொல்லி ரேக்குக்கிட்டையுமே கேட்குறாங்க. ரேக் அதுக்கு, என்னோட அண்ணன் ரொம்பவே நல்ல பையன், அவன் உன்னோட ஹார்ட்டை எப்போவுமே உடைக்க மாட்டான், உங்ககிட்ட நல்ல விதமாக நடந்துப்பான், உன்னை ஏமாற்ற மாட்டான்னு சொல்லி பேம் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டதும் பேம் அங்கே இருந்துமே கிளம்பிடுறாங்க. ரேக் வேலை முடிஞ்சதும் ஈவினிங் வீட்டுக்கு போகும்போது அவங்க அண்ணன் அவங்கள பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. ரேக் அவங்க அண்ணன்கிட்ட, இன்னைக்கு பேம் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருந்தாங்க, உன்னை பற்றி என்கிட்ட கேட்டாங்கன்னு சொல்லி ரேக் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அவங்க அண்ணன், நீ என்ன சொன்னன்னு சொல்லி கேட்கவும், என் அண்ணன் ரொம்பவே நல்ல பையன், உன்னை எப்போவுமே ஏமாற்ற மாட்டான்னு சொன்னேன்னு சொல்லவும் அவங்க அண்ணனுக்கு ஒரு கில்ட்டியாக ஃபீல் இருக்குது. இது நான் நல்ல பையனா, நான் இப்போ அவளை ஏமாற்றிட்டு தான் இருக்கேன்னு அவங்க அண்ணன் சொல்லவும் அதுக்கு ரேக் சொல்கிறாங்க, இல்லை இது அப்படி கிடையாது, லவ்வுக்காக நம்ம ஒருத்தரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஒரு சில விஷயங்களை பண்ணுவோம், அது நம்ம அவங்கள ஏமாத்துறது கிடையாது. எனக்கு ஏக் சொல்லியிருக்கான், ஏக் அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர், அவன் அப்படி தான் சொன்னான்னு சொல்லி அவங்க அண்ணன்கிட்டையுமே சொல்கிறாங்க. ஆனாலுமே அவங்க அண்ணன் ஃபீல் பண்ணுறாங்க, அது எல்லாமே சரியாக வரும், நீ அதை பற்றி எதுவுமே நினைக்காதன்னு சொல்லி அவங்க அண்ணன்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க அண்ணனுமே நீ ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்காக கொஞ்சம் காசு வச்சுக்கோன்னு சொல்லி அவங்க தங்கச்சிக்கிட்ட காசுமே கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க, நான் இப்போ சம்பாதிக்கிறேன், எனக்கு தேவையான காசை நான் சம்பாதிக்கிறேன், இது எதுவுமே வேணான்னு சொல்லவும் கட்டாயப்படுத்தி அவங்கக்கிட்டையுமே கொடுத்துட்டு போகிறாங்க. இந்த மாதிரி நீ என்ன வீட்டுக்கு ட்ராப் பண்ணுறதுக்கு நீ வராதுன்னு சொல்லவும் அதுக்கு அவங்க அண்ணன், நீ என்னோட ஒரே தங்கச்சி, உன்னை எப்படி நான் கேர் பண்ணிக்காமல் இருக்க முடியும், நீ இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு கஷ்டமாக இருக்குது, அதை நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்லி ரேக்குமே சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ரேக் ரூமுக்கு வந்ததும் நடந்த எல்லாத்தையுமே பற்றி யோசிச்சு பார்க்குறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கூட தூக்கமே வரல. அப்போ அந்த நேரத்தில் அவங்களோட ஃபோனு அலாரம் அடிக்கையும் அவங்க வேலைக்கு போகிற டைம் ஆகிருச்சு.
அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சரியாக தூங்காததுனால ஒரு மாதிரி மயக்கத்திலே வந்துட்டுருக்குறாங்க. அங்கேயே ரோட்டில் மயங்கி விழுந்துடுறாங்க. கண்ணை முழிச்சு பார்க்கும்போது நம்ம பேம் தான் அவங்கள மடியில் வச்சு உனக்கு என்னாச்சுன்னு சொல்லி பார்த்துட்ருக்குறாங்க. பேமை பார்த்ததும் எனக்கு எதுவும் இல்லை, நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லி எழுந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பேம் அவங்கள தடுத்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி பேம் அவங்கள ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. வா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லி ரேக்கையுமே கூப்பிடவும், இல்லை நான் நல்லா தான் இருக்கேன், ஹாஸ்பிட்டலுக்கு போக வேணான்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, அப்போ நான் உன்னோட வீட்டில் உன்னை விட்டுட்டு போகிறேன்னு சொல்லவும், அதுக்குமே ரேக் வேணான்னு சொல்லவும், இல்லை நான் கண்டிப்பாக உன்னை ஒரு வீட்டில் தான் விடுவேன்னு சொல்லிட்டு பேம் அவங்கள கையை பிடிச்சி மெதுவாக அவங்க வீட்டுக்குமே கூப்பிட்டுட்டு வர்றாங்க. அவங்க வீட்டுக்கு வந்ததும் ரேக் பேமை வெளியில் நிற்க சொல்லிட்டு நான் இதோ வந்துடுறேன்னு சொல்லி அவங்க ரூம் எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு, அவங்க ட்ராயிங் பண்ணுறது இவங்களுக்கு தெரியாது, ஸோ அதையுமே மறைச்சி வச்சுட்டு பேமை வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போகிறாங்க. பேம் ரேக்கை பெட்டில் உட்கார வச்சுட்டு உனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் எடுத்து தரேன்னு சொல்லி தேடி பார்க்குறாங்க. அங்கேருந்து ஒரு மிட்டாய் எடுத்துகிட்டு இதை சாப்பிடு, இதை சாப்பிட்டா உனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்லி ரேக்குக்கு ஊட்டி விடுறாங்க. ரேக்குக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. அப்படி பார்த்துட்ருக்குறாங்க. இதை நீ எனக்கு ஊட்டி விடணும்னு இல்லை, நானே சாப்பிட்றேன்னு சொல்லவும், பரவாயில்ல நீ இதை சாப்பிடுன்னு சொல்லி பேம் ரேக்குக்கு ஊட்டியுமே விடுறாங்க. பேம் ரேக்குக்கு ஃபீவர் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறாங்க. ஃபீவர்லாம் எதுவும் இல்லை, ஆனால் உனக்கு ஏன் இப்படி இருக்குது, உனக்கு என்னாச்சுன்னு சொல்லவும், நான் நேற்று நைட்டு சரியாக தூங்கலை, ஒருவேளை அதனால் இருக்கும்னு சொல்லி ரேக் சொல்கிறாங்க. அதுக்கு பேம் நீ நல்லா சாப்பிட்ணும், நல்லா தூங்கணும், ஹெல்த்தியான ஃபுட்டை எடுத்துக்க, உன்னோட அண்ணன் டாக்டர் தானே, நீ எதுக்கும் ஒரு டைம் டாக்டரை போய் பாரு, உனக்கு தூக்கம் வரலன்னான்னு சொல்லி அவ்வளோ கேரிங்காக பேசிகிட்ருக்காங்க. ரேக் அவங்க ஃபேஸையே அப்படி பார்த்துட்டே இருக்கிறாங்க. பேம் ரேக்குக்கிட்ட நான் உன்னோட அண்ணனை டேட் பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்கிறாங்க. ரேக்கு கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு நீ நல்ல முடிவை தான் எடுத்திருக்க, எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, கவி உன்னை கஷ்டப்படுத்த மாட்டான், நீ அவனை நம்பலான்னு சொல்லி ரேக்குமே சொல்கிறாங்க. நானுமே அதை தான் நினச்சேன், ஆனால் நான் உன்னை தான் நம்புகிறேன்னு சொல்லி பேம் சொல்கிறாங்க. ரேக் பேமையே பார்த்துட்ருக்குறாங்க. அடுத்த நாள் காலையில் தூங்கி எழுந்ததும் ரேக் அவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க, கவியும் பேமுமே டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க லைஃப்பை அவங்க பார்க்குறாங்க, இனி நான் அதுக்குள்ளே போகக்கூடாது, நான் என்னோட நார்மலான லைஃப்குள்ளே நான் போக போகிறேன் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டுமே இருக்காங்க. அப்போ அவங்க கவியும் பேமும் டேட் பண்ணிகிட்டு இருக்கிறதையுமே பார்க்குறாங்க. அவங்க 2 பேருமே அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இனி நான் என்னோடய வேலையை மட்டும்தான் பார்க்க போகிறேன்னு சொல்லி ரேக்குமே யோசிச்சுட்ருக்குறாங்க. ஆனால் என்னால் இந்த ட்ராயிங் பண்ணுறதை மட்டும் நிறுத்த முடியலை, பேமோட ட்ராயிங் பண்ணுறது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது, அட்லீஸ்ட் இந்த ட்ராயிங்கையாச்சும் பேமுக்கு பிடிச்சிருக்கே, அதை நினச்சி எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லி ரேக்கு பேமோட ட்ராயிங் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவங்க அண்ணன் தான் கால் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி டின்னருக்கு நீ கண்டிப்பாக வா, ஒரு பர்சனை நான் உனக்கு மீட் பண்ண வைக்கிறேன்னு சொல்லவும், அது பேமாக தான் இருக்குன்னு சொல்லி ரேக்குமே அந்த டின்னருக்கு போகிறாங்க. கவி பேமுக்கு சாப்பிட்றதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதை பார்க்கும்போது அவங்க ஃபேஸ் ரொம்பவே சோகமாயிருது. இதை கவனிச்சுட்டு பேம் கேட்குறாங்க, உனக்கு என்னாச்சு ரேக், உனக்கு ஃபுட்டு பிடிக்கலையான்னு சொல்லி கேட்கவும், இல்லை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. உன்னோட ஃபேஸ் ரொம்பவே சோகமாக இருக்கேன்னு கேட்கவும், எனக்கு இன்றைக்கி ரெஸ்டாரண்ட்டில் கொஞ்சம் வேலை அதிகம், நான் கொஞ்சம் டயர்டாக இருக்கேன்னு சொல்லி ரேக்குமே சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு கவி என்ன சொல்கிறாங்க, நான் உன்னை அந்த வேலையை விட சொன்னேன், நீ ஆனால் அதை கேட்க மாட்டேங்கிற, நீ எப்போ தான் வீட்டுக்கு வருவேன்னு சொல்லி ரேக்குக்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு ரேக், எனக்கு இந்த லைஃப் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது, என்னோடய லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன், நான் எப்போவுமே வீட்டுக்கு வரப்போகிறதில்லன்னு சொல்லி கவிக்கிட்ட சொல்லிகிட்ருக்குறாங்க. அடுத்த நாள் மறுபடியும் பேம் ரேக்கை பார்க்குறதுக்காக அவங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காங்க. ரேக் அவங்கக்கிட்ட நீ என்ன சாப்பிட்றன்னு கேட்கவும், உன்னோட ரெஸ்டாரண்ட்டில் என்ன ஃபேவரட்டோ அதை எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாங்க. ரேக் அவங்கக்கிட்ட உன்னோட மூடு இப்போ எப்படி இருக்குது, ஹாப்பியாக சேடாக இல்லை போராக இருக்கியான்னு கேட்குறாங்க. என் மைண்டில் நிறைய விஷயம் ஓடிட்டுருக்கு, ஸோ எனக்கு கொஞ்சம் போரிங்காக தான் இருக்குன்னு சொல்லவும், ஓகே உன்னோட மைண்டை சேஞ்ச் பண்ணுறதுக்காக நான் ஒரு ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி ரேக் அங்கேருந்து கிளம்புறாங்க. பேமுக்காக அவங்களே ஒரு காஃபி ரெடி பண்ணிவிட்டு பேம் கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இது வெண்ணிலா ஃப்ளேவரில் செஞ்சது, உன்னோட மைண்டையுமே சேஞ்ச் பண்ணும்,
இது நல்லா இருக்கும்னு சொல்லி பேம் கிட்ட கொடுக்குறாங்க. பேமும் அதை குடிச்சு பார்த்துட்டு இது ரொம்பவே நல்லா இருக்கு, இனி இதுதான் என்னோட ஃபேவரெட்டுன்னு சொல்லி ரேக்கு கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரேக்கு கிட்டேயுமே கேட்குறாங்க, உன்னோட ஃபேமிலியை பற்றி நான் தெரிஞ்சுக்கலாமா? ரேக், நம்ம அதை பற்றி ஈவினிங் பேசலான்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் முடிஞ்சதும் இவங்க 2 பேருமே ஈவினிங் பேசிட்டு வந்துட்டுருக்குறாங்க. அப்போ ரேக் சொல்கிறாங்க, என்னோட ஃபேமிலியில் எல்லாருமே டாக்டர்ஸ் தான், ஆனால் எனக்கு டாக்டர் ஆகிறதுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு சொல்கிறாங்க. வேற என்னதான் உனக்கு பிடிச்சிருக்குன்னு பேம் கேட்கவும், அதை பற்றி நான் இன்னுமே யோசிக்கலை, ஆனால் நான் கண்டிப்பாக ஒரு டாக்டர் ஆக மாட்டேன்னு சொல்லி பேம் கிட்ட சொல்லிட்டுருக்குறாங்க. அப்போ திடீர்னு மழை வரவும் பேம் அவங்களோட கோட்டை கழட்டி ரேக்கை சேர்த்து அணைச்சிக்கிட்டு அங்கேருந்து சேஃபாக கூப்பிட்டுட்டு போகிறாங்க. பேமோட வீடு வரவும் பேம் ரேக்கை அவங்க வீட்டுக்குமே கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அவங்க பாட்டி இவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ரேக்கை பார்த்ததும் இது யாருன்னு கேட்கவும், இது என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி அவங்க பாட்டிக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. சரி, ரொம்பவே நீங்கள் நனைஞ்சிட்டீங்க, உள்ளே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லவும் ரேக், இல்லை நான் இப்போ இங்கேருந்து போகிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க பாட்டி, இங்கே பாரு, மழை ரொம்ப வேகமாக பெஞ்சிட்ருக்குது, அது நின்னதும் நீ போகலான்னு சொல்லி பேம் கிட்ட நீ ரேக்கை ரூமுக்கு கூப்பிட்டுட்டு போன்னு சொல்கிறாங்க. பேம் அவங்கள ரூமுக்கு கூப்பிட்டுட்டு போய் ட்ரெஸ்ஸையுமே எடுத்து கொடுத்து நீ இதை சேஞ்ச் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. ரேக்குமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரவும், உன்னோட தலை ரொம்பவே ஈரமாக இருக்குது, நான் உனக்கு அதை காய வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி ஹேர் ட்ரையரை வச்சு மெதுவாக அவங்க தலையை காய வச்சிட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு நூடுல்ஸ் தான் இருக்குதுன்னு சொல்லி அவங்க அதமே சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு வராங்க. ரேக்கு கொஞ்சம் அவசரப்பட்டு உடனே சாப்பிடவும் அவங்களுக்கு சுற்றுது. அதை பார்த்ததும் பேம் சொல்லி கொடுக்குறாங்க, இந்த பாரு, இதை எடுத்து இப்படி மெதுவாக ஊதி இந்த மாதிரி சாப்பிட்ணுன்னு சொல்லி அவங்க அந்த நூடுல்ஸை ரேக்குக்கு ஊட்டி விடுறாங்க. அதுக்கப்புறம் ரேக்கும் பேம் சொன்ன மாதிரி மெதுவாக ஊதுறாங்க. பட் அவங்களுக்கு அது பண்ண தெரியலை. பேம் அதை பார்த்து சிரிச்சிட்ருக்குறாங்க. மழை விட்டதும் பேம் ரேக்கையுமே அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வர்றாங்க. விட்டுட்டு வரும்போது பேமுக்காக இங்கே ஒரு லேடி காத்துட்ருக்குறாங்க. அந்த லேடி பேம் கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, உன்னோட வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்குன்னு பேம் கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு பேம், நீங்கள் பிளான் பண்ண மாதிரியே நான் எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன், அது ரொம்பவே நல்லா போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த லேடி கொடுத்த பிளானில் தான் பேம் அண்ணன் தங்கச்சி இவங்க 2 பேர் கூடயுமே பழகிட்டுருக்குறாங்க. இது எதுக்காக அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.